இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷர் தான். நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் இதில் வந்தேன். நான் நிறையா கம்பேர் பண்ணி பார்த்தேன் மற்ற இன்ஸ்டியூட்டும் இதுவும். நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தாண்டி இப்போ நாலேஜ் இல்லாதவங்களும் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். ஆனால் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அதில் பார்த்தோம் நிறைய. நீங்கள் சொல்கிற அந்த நோட்ஸே வந்து அதில் கீ பாயிண்ட் நிறையா சொல்லியிருந்தீங்க. ஃபால் ஃபைனிங்கு, ஈஸி ரிமூவிங் எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது. மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கீமேட்டிக்ஸ் லெவலில் பார்த்து எப்படி ஃபைன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்கே சூஸ் பண்ணேன். எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதில் வரலாமா வேணாமன்ற எனக்கு டவுட்டே இல்லை. கன்ஃபார்மாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து இதில் வந்து ஸ்கீமேட்டிக்ஸு, ஈஸி ரிமூவிங் காம்போனண்ட்டு எப்படி அதை இது பண்ணுறது, அதுதான் மெயினாக. அது எனக்கு ஃபால் ஃபைண்டிங் இது 3 தான் எனக்கு நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கிளாஸ்லேயும் நல்லா போச்சு. அதேமாதிரி ஒரு இது எடுத்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் சொல்லிடுறீங்க. இதை தாண்டி வேறு வராதுன்றது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். என்ன தான் நம்ம எஜுகேஷன் லெவலில் பார்த்தாலுமே ப்ராக்டிக்கல் லெவலில் ஒரு சிலது மாறலாம். இப்படி மாறி பக்காக வரலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதை கெயின் பண்ணி வச்சு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதை தாண்டி வராது, இதை பார்த்தாலே போதும் அப்படின்றத பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. அந்த கீ நோட் இருந்தாலே நம்ம எங்கேருந்து பிடிச்சி செக் பண்ணிவிட்டு போயிட்டு எங்கே கடைசியாக முடியுது அது வரைக்குமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரீப்ளேஸ் பண்ணுறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்க்குறது எப்படின்றத கிளியராக சொல்லி கொடுத்துறீங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது சார். நல்லாவே ஓகே. இதுக்கப்புறம் நாங்கள் டெவலப் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டீங்க, அதை நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். நான் ஒரு ஃப்ரெஷர். நான் ஹேண்ட் ஸ்கில் இன்னும் ஒரு இதாகணுன்னா, இம்ப்ரூவ் ஆகணுன்னா நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு போர்டை கொடுத்தீங்கன்னா ஃபால் ஃபைன் கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் கிளியராக முடிச்சுட்டு கண்டுபிடிச்சிடுவேன். எது வரைக்கும் பார்க்கணும், எதை பார்க்கணுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். மேற்கொண்டு அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை நம்ம ஹேண்ட் ஸ்கில் வர்றது. எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் கான்ஃபிடென்ட்டாக தான் சார் இருந்தேன். நான் வந்து ஜாயின் பண்ணணுன்ற முடிவோடு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால் எனக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு சரி பார்த்தேன் சார். எனக்கு வந்து ரெடி ஆச்சு சார். ஃபிங்கர் கம்ப்ளைண்ட் சார். அதில் ஒரு அது அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து டச்சு ப்ராப்ளம், ஓசியை பண்ணணும். அதையும் நான் கற்றுக்கிட்டேன். அதை மேற்கொண்டு அதை பண்ணுவேன் சார். இதை தவிர வேறு எதுவும் இல்லை சார். மேற்கொண்டு ஒரு இன்ஸ்டியூட் நம்ம போனோன்னா இதை தவிர வேறு எதுவும் இல்லை சார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. என்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிங்களே. நான் இங்கெல்லாம் போயிருக்கேன் இவ்வளோ. அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை சார். அவ்வளோ நாலேஜ் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் கிடைக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு அதை கண்டுபிடிச்சி நீங்களாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் ஓனாக பண்ணி அந்த ஒரு நாலேஜ் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, மற்ற இடத்துலையும் அது கிடைக்காது. அவங்க எல்லாருமே எப்படின்னா கற்றுக்கிட்ட படித்த அந்த நாலேஜ் தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் வந்து எங்கேயும் வெளில கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ஏதாவது பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், அடுத்த லெவல் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நானும் அப்படி தான். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவல் சொந்த காலில் நிற்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து நிறைய ஃபீல்டில் இருந்தேன். நான் ஆக்சுவலி நான் ஆட்டோமொபைல்ஸில் இருந்தேன், டிரைவிங்கில் இருந்தேன், கேப்ஸ் வச்சுருந்தேன், ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன், இது இ சேவை மையம் சொல்லி தனியாக வாங்கி தம்பிக்காக வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்காக எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நான் யோசித்தது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் இந்தியா. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையில் இருக்கிறது ஒரு செகண்ட் ஒய்ஃப் மாதிரி மொபைல். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் லாக்டவுனுக்கு அப்புறம் செகண்ட்ஸ் மொபைல் சேல்ஸ் ஆரம்பித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் அசசரிஸே வாங்கினேன். ஸோ அதில் இருந்து வந்த டச்சப் தான் நானே மொபைலை பிரிக்கிறது, என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு அப்போ வரல. ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த ஸ்பார்க்கு நான் நவம்பரில் புக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். கிடைக்கல. டிசம்பரில் போட்டேன். அதுக்கப்புறம் பிப்ரவரியில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். சார் இந்த மாதிரி புக்கிங் பண்ணிட்டேன் சொல்லிட்டு. ஓகே சார், வி வில் கால் யூ பேக் இன் மெயில், யூ வில் ரிசீவ் சம்திங் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அந்த இது வச்சுட்டு ஓகே கூப்பிடுவார், ஸோ நம்ம போவோம். அதுக்கான இதில் இருந்தேன் சார். சார் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எதையோ நம்பி, எத்தனையோ பேரை நம்பி என்னென்னமோ ஏமாந்துருக்கோம். நான் புக்கிங் பண்ணும்போது எனக்கு மைண்ட் செட் என்னென்னா, நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இந்த 1 மந்த் நான் எப்படி நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வருவேங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஷின். அதுக்கப்புறம் சரி கட்டிடுவோம், முடியலன்னா எனக்கு தான் ரீஃபண்ட் கிடையாது.
முடியல 5000 ரூபா தான் என்ன எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ 5000 முடிஞ்சிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஃபேட் அப்படிம்பாங்க, உங்களை இழுத்து பிடிச்சி இங்கே வந்து கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ கமிட்மெண்ட் எல்லாமே ஒரு 1 month பிஃபோரே முடிஞ்சிச்சு எனக்கு. ஸோ பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டேன், மார்ச் ஃபுல் ஃப்ரீ, கன்ஃபார்மாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இல்லைனா அந்த 4 வரைக்கும் நான் எது சொல்லியிருக்கவே மாட்டேன் நியூட்ரானை பற்றி. கண்டிப்பாக அது எப்போவுமே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அளவுக்கு யோசிக்கவே முடியும். எதை பற்றி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதை பற்றி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பொருள் மேலே 100% உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் லெவல் வந்துச்சுன்னா மட்டும்தான், அது காதலாக இருக்கட்டும் இல்லை என்ன வேணா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ப்ரொஃபஷனலை நீங்கள் லவ் பண்ணிங்கனாலே போதும் சார், வேறு லெவல் போயிடலாம். அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால தான் இங்கே நிற்கிறாரு. ஏன்னா அவர் காமிச்ச அந்த ஃபோட்டோஸ், அவர் கடை, அவர் ஸ்டார்டிங்லேருந்து வந்த விதம், இப்போ நிற்கிற விதம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். ஸோ அந்த ஒரு மோட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ்ட் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை கோல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தாராளமாக முன்னேறலாம். அவன் வளர்ந்துட்டா இவன் வளர்ந்துட்டா நானும் அவன மாதிரி வளரணும்னு எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத கோல் செட் பண்ணிக்கிங்க, கரெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. சூப்பர் சார். நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், ஸ்டாஃப்ஸ்க்கு முன்னாடியே நான் காலேஜ் படிச்சிருக்கும் போதே சரி, நான் இம்ப்ரூவ் ஆகிறேன் ஸ்டாஃப்ஸ் டேரெக்டாக போய் சொல்லிடுவேன், சார் நல்லா சொல்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து ஒரு கடையில் சாப்பாடு சாப்பிட்டேன், சட்னி நல்லா இருந்துச்சு, சமைக்கிற ஆண்ட போய் சட்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு சார் வந்து சொல்லிக் கொடுக்குற விதம் சூப்பர். நான் ஸ்கீமேட்டிக்ஸும் சரி, ஃபால் ஃபைண்டிங் சரி, ஐ இம்ப்ரெசிவ் சார், சீரியஸ்லி. இப்போ நான் என்கிட்ட லைவ் மொபைல் கொடுத்தீங்க, சார் கொடுத்தார், லைவ் மொபைல் கொடுத்தார். ரிங்கர் ப்ராப்ளம் 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து இதில் வந்து டிஸ்பிளே டச் ப்ராப்ளம், என்கிட்ட டச் ஸ்ட்ரிப் உடஞ்சிச்சு. ஸோ வேறு மொபைலேருந்து எடுத்து போட்டு ரிங்கர் செக் பண்ணியாச்சு, டச்சும் செக் பண்ணியாச்சு, ஒர்க்கிங் குட். இப்போ என்கிட்ட லைவ் மொபைல் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். ஸ்கீமெட்டிக் தான் சார். ஏன்னா சுற்றி எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து ஐசியில் தான் நிற்பீங்க. இந்த இஎம்எம்சி கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஐசி எப்படி எடுக்குன்னு சொல்லி தருவார் சார். ஆனால் பேசிக்லேயே உங்களுக்கு வந்து இந்த லைனில் ஆரம்பித்து நீங்கள் ஐசி வரைக்கும் போகிறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போகணுங்கிறத ஸ்கீமெட்டிக்ஸில் காமிச்சார் பார்த்தீங்களா. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும். 100% சொல்கிறேன் நான், இஎம்எம்சி போகிறதுக்கு முன்னாடி 100% நான் இஎம்எம்சியில் இதுக்கு கிளியராக இதுலேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு வந்துச்சுனாலே போதும். கண்டிப்பாக இது அப்புறம் 25,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதை வந்து 70,000 மாற்றணும். அது என்னோட கோல். அதுதான் 25 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை 70 மாற்றணும். அதை 70 நான் மாற்றிட்டேன்னா கண்டிப்பாக இஎம்எம்சி வந்து ஜாயின் பண்ணுவேன். சூப்பர் சார், கண்டிப்பாக ஒர்த்து, கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை அகாமடேஷன் வந்து நியூட்ரான் தான் கொடுத்தாங்க, வெல் அண்ட் குட். என்னோட சஜஷன் என்னன்னா, இன்னும் பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் அகாமடேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டைம் கொஞ்சம் எங்களுக்கு சேவ் ஆகும், இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அங்கேருந்து போகணும், பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஒரு எப்படி வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு வர மாதிரி எப்படி இந்த ஃபீல் வருமோ அதே மாதிரி நியூட்ரானில் தான் இருக்கும். சரி, ஏதாவது டவுட்னா டக்குன்னு சார்ட்டை போய் கேட்கலாம், இல்லை நம்ம பண்ணி பார்க்கலாம், ஒரு டைம் எடுத்து பண்ணி பார்க்கலாம், ஒரு டவுட் வந்துடும், இது வந்துடும். சார் நானும் ஆஸ் யூஷுவல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நானும் வந்தேன். நான் கடை வச்சுருக்கேன், அசசரிஸ் பண்ணுறேன், செகண்ட்ஸ் பண்ணுறேன். என்னோடய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு பின்னாடி மாற்றிக்கலாம். நான் லாக்டவுனுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், லாக்டவுனுக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கை மாறிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஆம்பியன்ஸு, இந்த ஸ்ட்ரென்த்து, இந்த பசங்க, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க சார். அது என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இங்கே ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா எனக்கு வந்து லேப்டாப் தெரியும், கொஞ்சம் பேசிக் தெரியும் எனக்கு. ஸோ சிப் லெவல் நான் போகும்போது, மொபைலில் சிப் லெவல் வரும்போது எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா மொபைலில் இத்தனை காம்போனன்ட்ஸு இவ்வளோ டீட்டெயில்டாக இது வரைக்கும் யாரும் சொல்லி தருவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸ்கீமேட்டிக் சொல்லி கொடுத்த விதம் வந்து வேறு லெவல் சார். சீரியஸாக ஃபால் ஃபைண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மொபைல் வந்துச்சுன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும் சார். நான் ஃபஸ்ட் டே வந்து இங்கே பார்த்தேன் சார், நேரில் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. மற்ற இடத்தெல்லாம் போனால் ஒரு ஸ்கோப் அப்படி வச்சு தான் இது பண்ணுவாங்க. இங்கே செப்பரேட்டாக இருக்கும்போது என்ன நான் அப்டேட் பண்ணிக்க முடியும்.